நில்லுங்க. யாரப்பா நீ கேட்காம கொள்ளாம உள்ள வர்றீங்க? யாரா? என் அட்டியே உங்ககிட்ட அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களே. அட்டியா? ஓ, 5-6 வருஷத்துக்கு முன்னால. 1 வருஷம் கூட இருக்காங்க. இருக்கு, 1 வருஷமா தான் இருக்கட்டும். ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன இப்ப இருக்கு? வட்டி அசல் எல்லாத்தையும் கொடுத்து நகையை வீட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. சாமி, நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரித்த நகையை தொலைஞ்சதுன்னு ஊரே சொல்லுது. ஆனா பைத்தியக்காரா, அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். என்னது? 1 வருஷமா ஒன்னையும் காணோம், வட்டியும் கட்டல. 6 மாசத்துக்கு முன்னாடியே அது முழுகி போய் நான் ஏலத்துல விட்டுட்டேன். ஏலத்திலையா? ஏன் எவ்வளவு நாளைக்கு தான் அது வச்சிருக்கிறது? எவ்வளவுதான் நான் நஷ்டப்படுறது? இந்த பாரு, அதெல்லாம் முடிஞ்ச போன கதை. இனிமே வேற ஏதாவது நகை நட்டு இருந்தா கொண்டா பாப்போம். முதல்ல இடத்தை காலி பண்ணும். போ போ போ. ஏசாமி, இருமல் நகை ஏலத்து குட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டு அட்டிக்கிட்டான உன் பொண்ணு கழுத்துல போட்டு வச்சிருக்கேன். யார அட்டிக கழுத்துல போட்டுக்காம பின்ன காலியா போட்டு ஏலத்துல விட்டுட்டேன்னு சொன்னியா? ஏன்பா இப்படி மிரட்டுற? நான் என்னமோ ஏலத்துலதான் விட்டேன். அதுக்கு பொறுமான விலை யாருமே கேட்கல. வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏலத்துல நானே எடுத்து விட்டேன். சாமி, இது நல்லா இல்ல சாமி, இது நல்லா இல்ல. என் குடும்பத்துல ஆயிரம் நகை சாமி. எவ்வளவு வட்டின்னு சொல்லு சாமி. பூவா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போற சாமி. சொல்லு சாமி. நீ இத பாரு, இனிமே வட்டி வாய்தா இதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உனக்கு வேணுமா விலை கொடுத்து வாங்கிட்டு போ. சொல்லி தர சாமி. என்ன விலைன்னு? என்ன ஒரு 5000 ரூபாய். 5000? ஆபி வந்ததாச்சு. ஆபி அதுக்காக 5000 கேட்கிறானா? ஆமாங்க ஐயா. அவன் உன்கிட்ட மட்டும் இல்ல, அவங்கிட்ட அடமான வைக்கிற அத்தனை பேரையும் இப்படித்தான் மோசம் பண்றான். அடிக அந்த குட்டி கழுத்துல இருக்குங்க. இந்த குட்டி மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு. இன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுக்குள்ள புகுந்து அடிகையோட அந்த குட்டியை தூக்கிட்டு வந்துடுறேன். குட்டி எதற்கு, அடிக உனக்கு. சம்பாதிக்க அவங்க அப்பா முடிச்சுட்டு ஏதாவது காத்து முடிச்சுனா ஒரே குத்து. இன்னைக்கு ராத்திரி அவன் கதையை முடிச்சிடுறேன். செஞ்சிருங்க. மீனாட்சி வாங்க, சீக்கிரம் வாடி. வந்துட்டேன். இதெல்லாம் என்ன? புளியஞ்சாதம், தயிரஞ்சாதம், வத்தல் வடா. இது என்ன? பட்டுப்படவே. இது என்ன? பணம். இப்ப எடுத்து வச்சுருக்கேன். சொல்றேன்னா, இத்தனை வருஷமா தடுத்த மாதிரி இன்னைக்கும் தடுத்துடாது. இப்பவே நம்ம புறப்பட்டு போனோம்னா பலன்னு விடிய வச்சு மாங்காடு போய் சேர்ந்து விடலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு பட்டுப்படவை சாத்திட்டு உண்டியல பணத்தை போட்டுட்டு பிரார்த்தனை செலுத்திட்டு வந்து விடலாம். வர பைசா நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? பணத்தெல்லாம் இது மாதிரி கோவில் குளம்னு இறக்கின்றதுன்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாருதுன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு விடலாம்னா, ஆனா அம்பா நமக்கு கொடுத்துக்க செல்வத்துக்கு கணக்கு போட முடியுமா? என்ன உங்க அம்மா பெருசா கொடுத்து விட்டா? என்ன கொடுத்தாளா? என்ன இந்த குழந்தை நமக்கு எப்போ எப்படி எதனால பிறந்தா? லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை புருஷன் பொஞ்சாதிகளுக்கும் எப்போ எப்படி எதனால குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கோ அப்படி தாண்டி இவ்வளவு நமக்கு பிறந்தா. அப்படியே கல்யாணத்தை பண்ணிட்டு 10 வருஷமா அந்த ஆத்துல குப்பை கொட்டினமே, அப்ப இந்த குழந்தை பிறக்கலையே. அம்மாச்சி கால்ல போய் விழுந்து உனக்கு பட்டுப்புடவை வாங்கி சாத்திரண்டி தாயேன்னு கண்ணீரை கொட்டினதுக்கு அப்புறம்னா இந்த தங்க விக்கிரகத்தை நமக்கு கொடுத்தா? சரி கொடுத்தா. இந்த தங்க விக்கிரகத்துக்கு வரதட்சணை கேட்காத ஒரு மாப்பிளை வந்து கல்யாண செலவையும் அவனே போட்டு கட்டின்னு போகணும்னு நீ வேண்டிக்கோ. இதையும் உன் அம்பா நிறைவேற்றிட்டான்னா அப்புறம் பட்டுப்புடவை என்னது பட்டு ரவிக்கியே என்னுடைய செலவுல வாங்கி கொடுத்துருவேன். அப்போ அது வரைக்கும் நீங்க மாங்காட்டுக்கு வர மாட்டேன். மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். கொஞ்சம் இருங்க. ஆமா, இதெல்லாம் புது வேஷ்டி புது புடவை இதெல்லாம் இங்க ஏல போடுறாங்களா? பக்கத்துல ஒரு பண்ணையாரு 100 தம்பதிகளுக்கு வேஷ்டியும் சேலையும் தானம் கொடுக்கிறாரு. அப்படியா? மீனாட்சி, உன் காமாட்சி தன்னுடைய தாண்டி புரிஞ்சுக்கிட்டா? புரிஞ்சிக்காம இப்ப தானே அம்பாளுக்கு பட்டு புடவை சாத்திட்டு வந்தேன். உடனே பாத்தியா, புடவை மட்டும் இல்லாம வேஷ்டி சேர்த்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஐயோ, என்னது அந்த தானத்தை போய் வாங்க போறா? வாங்கினா என்ன? கிரகச்சாரம். அவ எந்த கருமத்தை தீர்க்க தர்மம் பண்ணிட்டு இருக்காளோ அதை போய் நாம வாங்கலாமோ? அதெல்லாம் ஒண்ணும் தோட்டம் இல்லடி, சும்மா வாங்கி நான் வரமாட்டேன். வரமாட்டேன், போய் வாங்கிட்டு வரேன். சாமி சாமி கொஞ்சம் நில்லுங்க. ஆணோ பெண்ணோ தனியா போனா அந்த ஒண்ணும் கிடைக்காது. புருஷனும்
தடு. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் போனாதான் புடவை வைக்க கொடுக்கறாளா? வாடி வாடி வாடி. மாட்டேன்னா மாட்டேன். ஐயோ, சமயத்துல நீ கைத்துல இருக்கீங்க. இப்ப நான் என்ன செய்வேன்? மாமி மாமி மாமி, கட்ட வரல. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த புடவை வேட்டியை வாங்கி வந்துருவோம். ஐயோ, அங்க வேற குடுத்துட்டே இருக்காளே, எல்லாம் தீர்த்து போடும் போல இருக்கு. நான் என்ன செய்வேன்? மாமி மாமி, என் கூட வரல, புடவை வேட்டி வாங்கி வந்துருவோம். அங்க புருஷன் முன்னாடியா போனாதான் கொடுப்பாளாம். ஈஸ்வரா ஈஸ்வரா, மாமி நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதே. அவர் ஒரு மாதிரி. நீங்க போங்க நீங்க போங்க போங்க போங்க. என்னது அவளையும் போய் சொல்லிட்டேன். வாய் முடுங்க. அவளை கூட்டின்னு போனேன்னா வெள்ளை புடவை தான் கொடுப்பா. என்னது? என்னவோ இப்பதான் மறைக்கிறதா? காமாட்சி காமாட்சி, பேராச கண்ணை மறைக்கும் சொல்வாளே, அது உங்க விஷயம் சரியா போயிடுச்சு. சரி புறப்படுங்க ஆத்துக்கு. அதெல்லாம் இருக்கு, வாடி போய் வாங்கிட்டு வரலாம். ஜென்மேபி வரமாட்டேன். வரல போய், நான் மட்டும் போய் வாங்கிட்டு வரேனா இல்லையா பாரு. வேண்டாம் சொல்றது கேளுங்க, நில்லுங்க. கூட்டத்துல எவனோ காதை எடுத்து கடுக்கன்னு கொண்டு போயிட்டாடி. பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாளே, அதோட உங்க அநியாய வட்டியும் அதிக ஆசையும் அம்பாளுக்கே தாங்கல்ல. ஓ அம்பாளும் நீயும் காலம் போறாவும் காமாட்சி காமாட்சி கட்டி அழுதுண்டியே. இப்போ அவ கோவிலுக்கு தானே வந்திருக்கோம். இங்க என் காது அறுபடலாமா? இங்க என் கடுக்க பறிப்பவளாமா? அவ ஒரு தெய்வமா? பாருங்க, அம்பாளை தூஷணம் பண்ணாதே. வாய மூடி. என் கடுக்கல காப்பாத்தி கொடுக்க அவளுக்கு யோகியதை இல்லை. இனிமே அவளை நான் கும்பிட மாட்டேன், என் மனசால நினைக்க மாட்டேன், அவன் பேரையே சொல்ல மாட்டேன். அது மட்டுமா? ஐயோ, என்னத்துக்கு பிரம்மராட்சமா கணக்கு குதிக்கிறேன். என்னது இருக்குதனா? 2 கதையை மைய கட்டிண்டே. இனிமே நீ கும்பிடுங்க, அவ பேரும் அவளை பத்தி செய்தியும் என் காதலியே விடப்படாது. அடி காமாட்சி. ஓஹோ, இதுக்காகத்தான் இந்த மணியா? அடி அம்மா, உன் தோப்பனாருக்கு பைத்தியம் புட்டுடி லட்சுமி. குழந்தை பேர சொல்லித்தானே கூப்பிடுறேன், அதுக்கே மணி ஆட்டுறேன். தவறே, குழந்தை பேரா அது உன் பேரும், அது அவ பேரா இருந்தா. தினேஷா, உன் தாத்தா வந்திருக்காரா? தாத்தா என்ன பாக்குற பையல? வாடா எப்ப தாத்தா வந்தீங்க? இப்பதான் பயல வந்தேன். இங்க இருக்கிற இம்மாஞ்சனையும் நீதான் செஞ்சியா? இது என்னப்பா, நம்ம அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு சித்திர கூட வச்சிருக்கிறான், அங்கேயும் ஏராளமா இருக்குது. என்ன அழகு என்ன அழகு, என்ன லட்சணம். டே பயலே, ஒன்னொன்னு பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா பயலே. தாத்தா, இந்த கலை நுணுக்கம் எல்லாம் 1000 கண்ணுடைய சமயவிரத்தம் தான் எனக்கு போட்ட பிச்சை தாத்தா. ஆமாண்டாப்பா ஆமா. ஏண்டாப்பா, இப்படி நல்ல நல்ல சிலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம்? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நம்ம மகாராஜா கிட்ட காட்டினா. தாத்தா, நம்ம மகாராஜா கலை உள்ளம் படைச்சவர் தான், கலைஞர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறவர் தான். ஆனா அவர் மனைவி விஷயத்துல அவர் நடந்துக்கிற முறை இருக்கு, அதை நினைச்சா என் மனசு கொஞ்சம் வேதனைப்படுது தாத்தா. என்ன அப்படி? தாத்தா, மகாராஜாவும் இளைஞர், மகாராணி இள வயசு பொண்ணு. அத்தோட இசை நாட்டியம் நடனம் எல்லாத்துலயும் சரஸ்வதிக்கு சமானம்னு சொல்றாங்க. அவங்க மத்த எந்த ஆண்கள் கண்ணுலையும் பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ஆயுள் கைதி மாதிரி அரண்மனைக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்காரு. இது நியாயமா தாத்தா? அடே அடே, அது ராசாவுக்கு சங்கதிடா. அட போ தாத்தா, மகாராணி நம்ம கோயிலுக்கு வந்தாங்க. ஏன் வந்தா என்ன? இப்ப நம்ம மகாராஜாவே கூப்பிட்டு அனுப்பிச்சா நீ போவியா மாட்டியா? அவரா கூப்பிடுவாரு. எங்க அம்மா சமயபுரத்தா நினைச்சா கூப்பிட வப்பா. அப்படியே கூப்பிட வச்சா நீ போவியா? போவே. ஒரு தெய்வீக கலைஞனை நாம் இன்று பெற்றிருக்கிறோம். சிற்பம், சித்திரம், இசை இவை எல்லாவற்றிலுமே பூரணம் பெற்று நிறைகுடமாக விளங்கும் இளம் கலைஞர் சிவநேசனை நமது அரசவை தலைமை கலைஞராக நியமித்துள்ளோம். மன்னிக்க வேண்டும் மன்னவா, இன்று வரை யார் என்று தெரியாமல் எங்கோ கிடந்த இந்த சிவநேசனை எங்களையும் வைத்துக் கொண்டு தாங்கள் நிறைகுடம் என்று புகழ் மாலை சூட்டியது எங்களை கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மிக கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. அடு கேவலப்படுத்தியதாக தோன்றுகிறது. மன்னர் பெருமானே, இந்த புலவர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் சந்தர்ப்பத்தை எளியனுக்கு வழங்க வேண்டுமென பணிவன்போடு விண்ணப்பிக்கின்றேன்.
தாராளமாக சொல்லலாம். மிக்க நன்றி. வணக்கத்திற்குரிய புலவர் பெருமக்களே, மன்னர் என்னை நிறைகுடம் என்று சொன்ன அதே நேரத்தில் இங்கிருக்கின்ற உங்களில் யாரையும் அவர் குறைகுடம் என்று சொல்லவில்லையே. அப்படியானால் நாங்களும் நிறைகுடம் தான் என்பதை மன்னர் ஏற்றுக்கொள்ளுகின்றாரா? கொள்ளுகின்றாரா? ரொம்பவும் ஆத்திரப்படாதீங்க ஐயா, பேசுவது மன்னர் முன்னால். விடும் ஐயா, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு. சிறப்பு கற்றோருக்கு தானே ஐயா. கற்றோர் இல்லாதவரை நமக்குத்தானே ஐயா. புலவர் பெருமக்களே, ஏன் உங்களுக்குள் இத்தனை சர்ச்சை? நீங்கள் அனைவருமே நிறைகுடம்தான் என்பதை நான் உளமாற ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுக்கு அது போதும். ஆனாலும் மன்னவா, பழைய நிறைகுடங்களாக நாங்கள் இத்தனை பேர் இருக்கும் போது புதிதாக வந்த ஒரு நிறைகுடத்திற்கு தலைமை பதவி வழங்குவதில் என்ன நியாயம் இருக்கின்றது? தலைமை பதவிக்கு வேறு என்னதான் தகுதி வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மன்னா, ஓர் ஓவிய கலைஞன் அவன் தன் வாழ்நாளில் என்றுமே பார்த்திராத ஒருவனுடைய பெருவிரல் ரேகையை கொண்டு அந்த ரேகைக்குரியவரின் முழு உருவத்தையும் அங்கலட்சணம் பிசகாமல் அளவும் குறையாமல் தீட்டிவிட முடியும் என்று சிற்ப சாஸ்திரம் ஆணித்தரமாக பறைசாற்றுவதாக நாங்கள் அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சாதனையை இவரால் நிகழ்த்த ஆகுமா? என்ன, சவாலை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒன்று, பாவம், இவர்கள் பெருவிரல் ரேகை வரைதான் அறிந்திருக்கிறார்கள். முன்பின் பார்த்திராத ஒருவருடைய ஒரே ஒரு தலைமுடியை கொண்டு அதன் முழு உருவத்தையும் சித்திரமாக வரைந்து காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலை நுணுக்கத்தை என் தாய் சமயபுரத்தாள் எனக்கு அருளி இருக்கிறாள். ஆணையிட்டால் நிரூபிக்கிறேன். விந்தையாக இருக்கிறதே. சரி புலவர்களே, இந்த பரீட்சை நடத்தும் முழு பொறுப்பையும் உங்களிடமே விட்டு விடுகிறேன். மன்னா, என் கையில் இருப்பது மிக 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 அழகான ஒரு பெண்ணின் தலைமுடி. இதை கொண்டு இதற்குரிய பெண்ணின் உருவத்தை இவர் தீட்டட்டுமே, பார்ப்போம். ஜெயிச்சிருவானோ? மன்னா, இந்த முடிக்குரிய உருவம் இந்த முனிவர்தான். சரிதானா என்று கேளுங்கள். என்ன சிவனேசர் சொல்வது ரொம்ப ரொம்ப சரி. பரீட்சிப்பதற்காக பெண் என்று பொய் சொன்னோம். பரீட்சிக்கும் போது பொய் சொல்வதில் தவறே இல்லை. ஆனால் உருவம் தத்துருவமாக இருக்கிறதா? மிக மிக சரியாக இருக்கிறது. இரும் மன்னா, இந்த சித்திரத்தில் ஒரு மாபெரும் குறை இருக்கிறது. சற்று உற்று பார்க்கும்படி வேண்டுகிறேன். எந்த குறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. மன்னா, தீட்டப்பட்ட உருவம் ஆனா பெண்ணா என்பதற்கு போதுமான விளக்கம் இல்லை. அறிவு இருக்கிறதா உமக்கு? முழநீள தாடி வரைந்திருப்பதிலிருந்து அது ஆண்தான் என்பது புரியவில்லையா உமக்கு? புத்தி. இந்த முனிவரை நான் பார்க்க வேண்டுமே. ஆணை, அழைத்து வாருங்கள். அற்புதம். புலவர்களே, சிவனேசர் தலைமை பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறோம். ஆனாலும் என்ன ஆனாலும்? மன்னிக்க வேண்டும் மன்னா, ஒரு முடியை கொண்டே முழு உருவத்தையும் தீட்டிவிட முடியும் என்பதை இப்போதுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் சிவனேசன் அதை நிரூபித்து விட்டார். இதில் எங்களுடைய குழப்பம் என்னவென்றால், நாங்கள் பரமரகசியமாக செய்திருந்த இந்த ஏற்பாட்டை எங்களுக்குள் யாரோ ஒரு கருங்காலி கவிஞன் இருந்து இந்த முனிவரை முன்கூட்டியே சிவனேசருக்கு காட்டி கொடுத்து விட்டானோ என்பதுதான். சரி சரி, நீங்களே குழப்பத்திற்கு ஆளாகி விட்டதால் இதே போன்ற இன்னொரு பரீட்சையை
நாளைய தினம் இதே சபையில் நானே நடத்துகிறேன். இதுவும் ஒரு முனிவருடைய முடிதான். இதைக் கொண்டு இதற்குரியவரை தீட்டும் பார்ப்போம். மன்னா, இந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் தீட்ட வேண்டுமா? வேண்டாம், முகத்தை மட்டும் தீட்டினால் போதும். என்ன அது ராஜா என்னமோ சாமியார்னாரு, இந்த ஆள் என்னமோ பொம்பளை எல்லாம் நாம புழுகின மாதிரி ராஜா புழுகினாரோ என்னவோ நாம என்னத்துக்கு